இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் போரால் தீர்வு காண முடியாது. உலக அமைதிக்கு மோடி சொன்ன 3 விஷயங்கள். இந்தியா வந்துள்ள பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டெப் பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இருநாட்டு உறவை வலுப்படுத்தும் பல்வேறு அம்சங்கள் குறித்து அவர்கள் விவாதித்தனர். இரு நாடுகள் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின் இருவரும் கூட்டாக பேட்டியளித்தனர். அப்போது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் உக்ரைன், ரஷ்யா போர் நடைபெற்று வரும் நிலையில் உலக அமைதிக்கான இந்தியாவின் நிலைப்பாடு பற்றி பிரதமர் மோடி எடுத்துரைத்தார். எந்த ஒரு மோதலையும் தீர்க்க சட்டத்தின் ஆட்சி, உரையாடல், ராஜதந்திரம் ஆகிய 3ம் அவசியம். இந்தியாவும் பின்லாந்தும் இதில் நம்பிக்கை கொண்டுள்ளன. ராணுவ மோதல்களால் மட்டுமே எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது. அது உக்ரைன் போராக இருந்தாலும் மேற்காசிய போராக இருந்தாலும் மோதல்களை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் நாங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிப்போம். வளர்ந்து வரும் உலகளாவிய சவால்களை சமாளிக்க உலகளாவிய நிறுவனங்களில் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவது அவசியம். பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதை முற்றிலும் வேறறுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என பிரதமர் மோடி கூறினார். பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டெப் கூறும்போது, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் மிக முக்கியமானது என கூறினார். உலகின் மிகவும் செல்வாக்குமிக்க நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. மிகப்பெரிய ஜனநாயகம் மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியாக இருக்கிறது. இந்தியாவின் யதார்த்தமான வெளியுறவு கொள்கை உலகளவில் மரியாதை பெற்றிருக்கிறது. உலகளாவிய தெற்கில் இந்தியாவும் அதன் கூட்டாளிகளும் எதிர்கால சர்வதேச அமைப்பின் திசையை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றும் என்று ஸ்டெப் கூறினார். அஜர்பைஜானில் ஈரான் தாக்குதல். இஸ்ரேல் நட்பு நாட்டுக்கு குறி ஏன்? பரபரப்பு தகவல்கள். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த போர் இன்று 6வது நாளை எட்டியுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் மாறி மாறி ஆக்ரோஷமாக தாக்கினாலும் சளைக்காமல் ஈரானும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீதும் ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்காவுக்கு சொந்தமான இராணுவ தளம், விமானப்படை தளம், கடற்படை தளங்கள் சவுதி அரேபியா, பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் உள்ளன. அவற்றையும் குறிவைத்து ஈரான் தாக்கி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் பதற்றம் காணப்படுகிறது. இதற்கிடையே இன்று அஜர்பைஜான் என்ற நாடு மீது திடீரென ஈரான் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியது. அதில் ஒரு ட்ரோன் அஜர்பைஜானின் நக்சிவான் பகுதியில் உள்ள விமான நிலையத்தின் மீது விழுந்து வெடித்து சிதறியது. மற்றொரு ட்ரோன் ஷெஹராபாத் கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளி கட்டிடத்தின் அருகே விழுந்தது. இதில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். அஜர்பைஜான் ஐரோப்பா கண்டத்தில் உள்ள ஒரு நாடாகும். இதுவரை மத்திய கிழக்கு பகுதியில் நடைபெற்று வந்த போர் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி சென்றிருப்பது சர்வதேச அரங்கில் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. ஈரான் சர்வதேச சட்டங்களை மீறி தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இந்த தாக்குதல் பிராந்தியத்தில் தேவையற்ற பதற்றத்தை உருவாக்கியுள்ளதாகவும் அஜர்பைஜான் அரசு கண்டனம் தெரிவித்தது. அதற்கு விளக்கம் அளிக்க கோரி ஈரான் தூதரகத்திற்கு சம்மன் அனுப்பியுள்ளது. திடீரென ஏன் அஜர்பைஜானை ஈரான் தாக்கியது என்பதற்கான விவரங்கள் வருமாறு. ஈரான் மீது போர் தொடங்கிய இஸ்ரேலும் அஜர்பைஜானும் நெருங்கிய நட்பு நாடுகள். இஸ்ரேலில் இருந்துதான் அஜர்பைஜானுக்கு அதிகப்படியான இராணுவ தளவாடங்கள் செல்கின்றன. இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று எண்ணிய ஈரான் அஜர்பைஜானை தற்போது தாக்கியுள்ளது. அது மட்டுமல்ல, ஈரானுக்கு இன்னொரு பிரச்சனையும் உள்ளது. ஈரானும் அஜர்பைஜானும் நேரடியாக தங்களின் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன. இஸ்ரேல் அஜர்பைஜானிலிருந்து தங்களை எளிதாக தாக்க முடியும் என்ற பயம் ஈரானுக்கு உள்ளது. அதற்கு அஜர்பைஜான் அனுமதி கொடுக்க கூடாது என்பதற்காகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அஜர்பைஜானை ஈரான் தாக்கியுள்ளது. ஆனால் கடந்த ஆண்டு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் ஏற்பட்ட போது ஈரானை தாக்க எங்கள் நாட்டை பயன்படுத்த இஸ்ரேலை அனுமதிக்க மாட்டோம் என அஜர்பைஜான் அரசு தெரிவித்திருந்தது. ஆனாலும் இப்போது உச்ச தலைவராக இருந்த கமேனியே கொல்லப்பட்டுவிட்ட நிலையில் நிலைமை கையை மீறி போய்விட்டது. அதனால் இஸ்ரேல் அஜர்பைஜானில் இருந்தும் தாக்கக்கூடும் என்ற அச்சம் ஈரானை பிடித்துள்ளது. இந்த அச்சம் காரணமாகவே ஈரான் அஜர்பைஜானை தாக்கியுள்ளது. வரே வா, இந்தியாவுக்காக நாங்க இருக்கோம். போருக்கு இடையே ரஷ்யா அறிவிப்பு. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போர் தொடுத்துள்ளதால் உலகெங்கும் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய கவலை கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்படுமா என்பதுதான். போருக்கு இடையில் உலக கச்சா எண்ணெய் சரக்கு போக்குவரத்தில் 20% ஈரானுக்கு அருகில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே நடக்கிறது.
இதை ஈரான் மூடியுள்ளது எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதாக அமைந்துள்ளது. கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் பெரும்பாலான ஆசிய நாடுகள் ஹார்முஸ் ஜலசந்தியை பெரிதும் நம்பியுள்ளன. இந்த பாதையை ஈரான் மூடியிருப்பதால் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும். சீனா, இந்தியா, ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகள் இந்த வழியாக 75% எண்ணெய் போக்குவரத்தை கொண்டுள்ளன. மேலும் 59% NLG எனப்படும் திரவ இயற்கை எரிவாயு வர்த்தகத்தை கொண்டுள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் ஜப்பான் பெரிய அளவில் இழப்பை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அடுத்ததாக தென்கொரியாவும், 3வது இடத்தில் இந்தியாவும், 4வது இடத்தில் சீனாவும் உள்ளது. இந்தியாவின் சமையல் கேஸ் இறக்குமதியில் பெரும்பகுதி இந்த ஜலசந்தி வழியாகவே வருகிறது. இது தடைப்பட்டால் சமையல் கேஸ் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படும். உள்நாட்டில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு வழிவகுக்கும். பணவீக்கத்தை அதிகரித்து அந்நிய செலாவணி கையிருப்பில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு கையிருப்பும் குறைவதால் மாற்று விநியோக வழிகளை தேட வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய கடல் எல்லைக்கு அருகே உள்ள தனது கப்பல்கள் வாயிலாக சில வாரங்களுக்குள் 95 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை வழங்க ரஷ்யா முன்வந்துள்ளது. இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 40% வரை பூர்த்தி செய்யவும் ரஷ்யா தயாராக உள்ளது. அமெரிக்காவின் அழுத்தத்தால் ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதியை சமீப காலமாக இந்தியா குறைத்துள்ளது. தற்போதைய நெருக்கடியான சூழலில் ரஷ்யா எண்ணெய் இறக்குமதி மீண்டும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் பிழப்பை கெடுப்பதா? திமுக அரசுக்கு அண்ணாமலை எதிர்ப்பு. சுப்ரீம் கோர்ட் மனுவால் சர்ச்சை. நீலகிரியில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பறிக்க முயற்சிக்கும் திமுக அரசின் நடவடிக்கைக்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கூடலூர் பகுதியில் பல தலைமுறைகளாக சிறு நிலங்களில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் விவசாயம் செய்து வருகிறது. இவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் வகையில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை ரிசர்வ் ஃபாரஸ்டாக மாற்ற தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. 1969ஆம் ஆண்டு ஜென்ம ஒழிப்பு சட்டத்தின் கீழ் தமிழக அரசால் கையகப்படுத்தப்பட்ட சுமார் 80,087 ஏக்கர் நிலத்தில் 29,982 ஏக்கர் மணநிலமாக மாற்றப்பட்டது. சுமார் 34,986 ஏக்கர் நிலம் தேயிலை தோட்டங்கள் வசம் உள்ளது. பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட 15,000 ஏக்கர் நிலத்தில் ஆயிரக்கணக்கான சிறு விவசாயிகள் 1 ஏக்கர், 2 ஏக்கர் என பல தலைமுறைகளாக விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலங்கள்தான் அந்த குடும்பங்களின் வாழ்வாதாரமாக இருக்கிறது. இந்த நிலையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் 3,474 ஏக்கர் நிலத்தை மட்டும் வருவாய்த்துறைக்கு மாற்றவும், மீதமுள்ள 31,150 ஏக்கர் நிலத்தை ரிசர்வ் ஃபாரஸ்டாக மாற்றவும் அனுமதி கோரியுள்ளது. இது பல தலைமுறைகளாக அங்கு வாழ்ந்து வரும் மக்களை நிலத்திலிருந்து வெளியேற்றும் அபாயத்தை உருவாக்கியிருக்கிறது. வன பாதுகாப்பு என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் எந்த நடவடிக்கையையும் ஏற்க முடியாது. மக்களின் நிலம் மக்களுக்கே சொந்தம் என்பதால் திமுக அரசு உடனடியாக இந்த மனுவை திரும்பப் பெற வேண்டும் என அண்ணாமலை கூறியுள்ளார். கடைசி நேர பரபரப்பு. அன்புமணிக்கு அதிர்ச்சி கொடுத்த ராமதாஸ். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கான தேர்தல் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். எம்எல்ஏக்கள் பிரதிநிதித்துவம் அடிப்படையில் திமுக சார்பில் 4, அதிமுக சார்பில் 2 எம்பிக்களை போட்டியிட தேர்ந்தெடுக்க முடியும். அதிமுகவில் தம்பிதுரையும் அக்கட்சி பாமகவுக்கு ஒதுக்கிய இடத்தில் அன்புமணியும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். 34 எம்எல்ஏக்கள் வாக்களித்தால் ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்க முடியும். அனைவரும் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் அன்புமணிக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக ராமதாஸ் தரப்பிலும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு மட்டுமே உள்ள நிலையில் கடைசி நேரத்தில் ராமதாஸ் உதவியாளரான சாமிநாதன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். பாமகவில் மொத்தம் 5 எம்எல்ஏக்கள். அன்புமணி பக்கம் சிவக்குமார், சதாசிவம், வெங்கடேசன் உள்ளனர். ராமதாஸ் பக்கம் ஜி.கே. மணி, அருள் உள்ளனர். வேட்புமனுக்கள் மீது நாளை காலை பரிசீலனை நடக்க உள்ளது. போட்டியிடும் வேட்பாளரை 10 எம்எல்ஏக்கள் முன்மொழிய வேண்டும் என்பது விதி. ராமதாஸ் உதவியாளர் வேட்புமனு நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பே அதிகம் என்று கூறப்படுகிறது.